கல்யாண சுந்தரம் அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். நீங்க இந்தியா ஃபுல்லா பல மாநிலங்களை பார்த்தவர். இந்த அசெம்பிளி எலெக்ஷன் எப்படி பாக்குறீங்க சார்? இந்த ரிசல்ட் முக்கியமா இந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் இவ்வளவு ஓட்டு வந்தது எந்த மாநிலங்கள்லயும் ஒரு முதல்வருக்கோ அல்லது ஒரு எம்எல்ஏக்கோ இருக்காது. நீங்க சொன்னது போல பாராளுமன்றத்தில் இருக்கலாம். இது முக்கியமா நான் எப்படி பாக்குறேன்னாக்க, இந்த மாதிரி ஒரு தலைவர், லீடர் வித் விஷன், மக்களுடைய நம்பிக்கை கொண்டவர். இன்னும் நீங்க பர்மிட் பண்ணா சொல்லுவேன், மக்கள் முதல்வர், மக்கள் சக்தி முதல்வர். ஏன்னா உங்களுக்கு மொத்தமா பார்க்கும்போது இந்த விஷன் பாத்தீங்கன்னாக்க, அவங்க மேலவையில உறுப்பினரா இருக்கும் போதே தமிழ்நாட்டுக்கு இல்ல அகில இந்தியாவுக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு முதல் உரையாற்றும் போதே சொல்றாங்க. மாநிலங்களவையில இருக்கும் போதே அப்ப சொல்லும் போது ஒரு கருத்து சொல்றாங்க. 23 ஏப்ரல் 1984 முதல்ல பேசும்போதே ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும்னு சாணக்கியா சொல்றாரு. ஒரு தோட்டக்காரன் மாதிரி, கார்டனர் மாதிரி இருக்கணும். மரம் செழிக்கவில்லை என்றால் அதை வளர்க்க வேண்டும். பழுதுபட்டு மரத்தை, அதுல பூச்சிகள் இருந்தால் அதை அகற்ற வேண்டும். செடிகளை தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். அது ஒரு பூங்காவாக இருந்து ஏழை, எளியோர், நலிந்தோர், அனாதை எல்லோருக்கும் காக்கக்கூடிய ஒரு தோட்டக்காரனா இருக்கணும். அப்ப 84 பேசுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க, அந்த ஒரு விஷன், அந்த ஒரு ஸ்பீட் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இந்த மாதிரி ஒரு மக்களோட நம்பிக்கையை தவிர அந்த இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இதுலயும் எடுக்கும் போதும் தெளிவான கருத்துக்கள், எந்த கருத்தா இருக்கட்டும், அதை மக்கள் நம்புறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு கவர்னன்ஸ் அண்ட் எத்திக்ஸ் சொல்லும்போது என்ன சொல்றாரு, வாலண்டரியா எப்போ சிட்டிசன்ஸ், குடிமகன்கள் அரசர் சொன்ன உடனேவே செய்யறாங்களோ அதுதான் அப்படியே நன்மைக்கு தான் செய்யறாங்க அப்படிங்கறதுல வாலண்டரியா பண்ணாங்க. இதே இது மற்றதுல பாத்தீங்கன்னாக்க, ஒரு மத்திய அரசாங்கத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு திட்டம் காமன்வெல்த் கேம்ஸ் வரும்போது பிரதம மந்திரி போய் பாக்குறாரு, கட்டடம் கட்டுறாங்களா இல்லையா, டாய்லெட் கட்டுறாங்களா இல்லையான்னு. இதுதான் அவர் என்ன சொல்றாரு, எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல வாலண்டரியா எப்ப நம்புறாங்களோ அப்படிங்கறதுல, அதுல தான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, அந்த நான் சொன்னாப்ல மக்கள் சக்தி முதல்வருக்கு மக்கள் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த லேடி ஒரு பெண்ணை இவ்வளவு தூரம் பொய் வழக்கு போட்டு இவ்வளவு தூரம் பண்றாங்களேன்னு ஒரு சிம்பத்தி ஒண்ணு. அண்ட் மோரோவர், இவங்க போன எலெக்ஷன் போது கொடுத்த வாக்குறுதிகள் அநேகமாக எல்லாமே நிறைவேற்றப்பட்டு 1-2 தான் பாக்கி இருக்கிறது. ஏனென்றால் அது உடனடியாக முடிக்க முடியாத விஷயங்கள். போன எலெக்ஷனில் அவங்க சொன்ன மெயின் ஃபர்ஸ்ட், இப்போ இவங்க மேலே போடப்பட்ட வழக்கே பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு. மேலும் இவர்கள் சிறையில் இருந்தபோது வீட்டிற்குள் புகுந்து ஏகப்பட்ட பொருட்களை எடுத்து விலையெல்லாம் போட்டு என்னவோ எல்லாம் ஒரு ஃபிக்டிஷியஸாக ஒரு கேஸை போட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த சோதனை, திமுக கொடுத்த இந்த சோதனையின் மூலமாக அதிலிருந்து வெற்றி அடைந்து வந்ததுனால ஏடிஎம்கேவுடைய ஓட் பேங்க் டபுள் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஏன்னா இந்த ஒரு மன தைரியமும், இந்த ஒரு இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட் என்று சொல்வார்களே, இவன் உங்களுக்கு 2வது உலக போர்ல சர்ச்சில் சொன்னது, சர்ச்சிலோட மனதில் அவர் நெவர் நெவர் கிவ் அப்ங்க. அதுக்கு மேல நம்மளுடைய முதல்வருடையது. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு அகில உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய அதிகாரிகள்லாம் சில பேர் கலந்து பேசும்போது மற்ற மாநிலத்தில் பேசுவோம். இப்போ சொல்லுவாங்க, யுவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட். இங்கே ஒரே ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. 2004 நம்ம டிசம்பரில் சுனாமி வருது. பத்திரிக்கை காலம் அவங்க அது எல்லா இதுலேயும் அலைஞ்சு, கடல் நீர் வந்துடுச்சு, கடல் நீர் புகுந்து, கடல் நீர். நம்மளுடைய முதல்வர் தான் முதல்ல திஸ் இஸ் சுனாமிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட படித்த புத்தகங்களாக இருக்கட்டும், அவங்க மேலவையில் பேசும்போதும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் பேசலை, அகில இந்தியாவுக்கும் ஒரு இதுவும். நேற்றுக்கு மெட்ரோ ரயில் வந்திருக்க, அப்போவே அந்த விஷன் அவங்க 84 பேசுகிறாங்க. ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தமிழ்நாடுக்கு தேவை என்று அது ஒரு 20 நிமிடம் பேசியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அவங்க லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை பற்றி பேசுகிறாங்க. இதை 86 பேசியிருக்காங்க. இது மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மக்கள் நம்புகிறாங்க. பல ஜெனரேஷனுக்கு இவங்க நல்லது செய்துவிட்டு போவார்கள் அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கை பாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு